அந்த சிறு குருவிக்கு அன்று ஒரு அழகிய கனவு வந்தது. கனவில் மிக அழகான ஒரு உலகம் தெரிந்தது. இதுவரை அந்த குருவி அப்படி ஒரு அற்புதமான உலகத்தை பார்த்ததே இல்லை. வண்ண வண்ண விளக்குகள், அழகான நதிகள், மரங்கள், எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி என்று அந்த அற்புத உலகம் மயக்கியது. எப்படியாவது அந்த உலகத்திற்கு போயே ஆக வேண்டும், அங்கு உள்ள மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த குருவி விரும்பியது. ஆனால் போகும் வழிதான் அதற்கு தெரியவில்லை. அது பறந்து போகும்போது ஒரு பிரபலமான ஜோதிடரை பார்த்தது. காலத்தையெல்லாம் கணிக்கும் ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன என்று நினைத்த அந்த குருவி அவரிடம் வழி கேட்டது. அவர் இப்படி சொன்னார்: எனக்கெல்லாம் முழு விபரம் தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு விலையா உன்னோட சிறகுகளை எனக்கு ஒன்று தரணும் என்று கூறினார். ஒரே ஒரு சிறகுதானே என்று குருவியும் சம்மதித்து ஒரு சிறகை கொடுத்தது. அந்த ஜோதிடர் வழி சொல்ல குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து சென்றது. குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியாக ஒரு பாம்பு வந்தது. பாம்பிடம் குருவி தனது கனவு பற்றி சொல்லி, அந்த உலகத்தின் மகிழ்ச்சியினை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன், எனக்கு வழி காட்டு என்றது. அதற்கு பாம்பு: குருவி, அந்த உலகத்துக்கு போறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு தான் வழி தெரியும், அதை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு நீ சன்மானமா உன்னோட சிறகுகள்ல உன்னை கொடுத்துடணும், சரியா என்று கேட்டது. இன்னொரு சிறகுதானே, தந்தால் போச்சு என்று குருவியும் சம்மதித்து ஒரு சிறகை கொடுத்தது. இப்படியே அந்த குருவி கண்ணில் தென்பட்டவர்களிடம் வழி கேட்டு பறந்து சென்றது. அவர்களும் வழி சொல்லிவிட்டு குருவியிடமிருந்து ஒரு சிறகை விலையாக பெற்று கொண்டனர். முடிவாக குருவி கனவில் கண்ட அந்த அற்புதமான உலகம் கண் முன் தெரிந்தது. அந்த அற்புத உலகத்தினை கண்ட குருவிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இன்னும் சில 100 அடி தூரம் சென்றால் அந்த அற்புத உலகத்தை அடைந்து விடலாம். தரையிலிருந்து குருவி எழுந்து பறக்க முயல அதனால் பறக்க இயலவில்லை. ஏன் என்னால் பறக்க இயலவில்லை என்று தனது சிறகினை பார்த்தது குருவி. சிறகுகள் இல்லாமல் ஒரு சில சிறகுகளை மட்டும் கண்ட குருவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. குருவி மிகுந்த கவலை கொண்டு யோசிக்க குருவிக்கு மெல்ல மெல்ல புரிந்தது, பறப்பதற்கான சிறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்று. அந்த குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதோ நாம் கனவில் கண்ட அற்புத உலகம். ஆனால் அங்கு சென்று அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடக்கிறேனே என்று குருவி மிகுந்த வருத்தம் கொண்டது. இன்று நம்மில் பலரும் இந்த குருவியை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் எட்ட முடியாத, நமக்கு தேவையில்லாத நவீன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக நாம் நமது மகிழ்ச்சியினை இழந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி என்பது வசதிகள் இல்லை, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது. ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்வோம்.